சித்திரை ஒன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். IPL 2026 களம் சூடு பிடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். நம்ம நடப்பு சாம்பியன்ஸான சிஎஸ்கேக்கு ஆரம்பமே அதிர்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கடந்த 2 தோல்விகள் சிஎஸ்கே டீமுக்குள்ள என்னதான் நடக்குது அப்படின்றத பார்ப்போம். முதல்ல RR கூட விளையாடின மேட்ச்ல பார்த்தீங்கன்னா 127க்கு ஆல் அவுட் ஆகி ரொம்ப மோசமான தோல்வியை வந்து சந்திச்சிருக்காங்க சிஎஸ்கே அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, அந்த தோல்வி அந்த வருத்தத்திலிருந்து மீண்டு வரலாம், அடுத்து பஞ்சாப் கூட விளையாடுறாங்க, வீழ்த்திடுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது பஞ்சாப் கூட பேட்டிங் நல்லா விளையாடி 209 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி ஒரு இமாலய இலக்கை செட் பண்ணியுமே அவங்களால ஜெயிக்க முடியல. காரணம் என்னன்னா, அவங்க பேட்டிங் நல்லா பண்ணாங்க, ஆனால் வந்து ஃபீல்டிங்லேயும் சரி பவுலிங்லேயும் சரி அவங்க எந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலை வந்து அப்படின்றத நம்மளுக்கே தெரிஞ்சிருக்கும். அதுவும் முக்கியமாக சிஎஸ்கேவோட டெத் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா ரன்னை வந்து அதிகமாக குவிச்சது அவங்களுக்கு மிகப்பெரிய தலைவலியவே கொடுத்துருக்கும். சரி, 2 தோல்விகளை சந்திச்சிருக்காங்க. நாளைக்கு டிஃபெண்டிங் சாம்பியன்ஸான ஆர்சிபி கூட ஒரு மேட்ச் இருக்குது. ஸோ அதில் ஜெயிக்கிறாங்களா இல்லையா அப்படின்றத பார்ப்போம். இந்த ஆர்சிபி கூட அவங்க சின்னசாமி ஸ்டேடியமில் விளையாட போகிறாங்க. ஸோ சின்னசாமி ஸ்டேடியமில் ஆர்சிபியை வீழ்த்துறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய டாஸ்காகவே இருக்கும். ஆனால் இந்த மாதிரி தோல்வியை சந்திச்சு வரும்போது சிஎஸ்கே அட் த பாயிண்ட் ஆஃப் டைம் அவங்க வந்து ஒரு நல்லா விளையாடுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. தொடர்ந்து தோல்வியை சந்திச்சவங்க அடுத்தது 3வது மேட்ச் கண்டிப்பாக நல்லா விளையாடுவாங்க, இந்த தோல்விக்கெல்லாம் ஈடு கொடுப்பாங்க அப்படின்றதே நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ வர இந்த சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச்சில் சிஎஸ்கே அதாவது இந்த எல்லோ படை வந்து ஜெயிக்குமா, இல்லைன்னா வந்து ஆர்சிபி வந்து அவங்க ஜெயிப்பாங்களா, இந்த சின்னசாமி ஸ்டேடியத்தில் யார் ஜெயிப்பா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க.